வணக்கம். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற தங்கம் நேத்திய விட விலை ஏறிடுச்சு. ஆமா, இது உண்மைதான். இந்த தங்கம் வெள்ளி விலைகள் மட்டும் ஏன் தினமும் இப்படி ஏறுது இறங்குது? ஒரு பெரிய நாடகமே நடக்குது இல்லையா? வாங்க, இந்த விலை உயர்வுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான காரணங்கள் என்னன்னு நாம இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். இது ஏதோ கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நடக்கிற மேஜிக் கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குளோபல் எக்கனாமிக் கேம் இருக்கு. சோ அந்த கேம் என்னன்னு நம்ம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊர்ல தங்கத்தோட விலை எங்கேயோ அமெரிக்காவிலயோ இல்ல சைனாவிலயோ நடக்கிற ஒரு சின்ன விஷயத்தால கூட மாறலாம். ஆமாங்க, அந்த அளவுக்கு நம்ம பொருளாதாரம் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. சரி, அப்போ இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்ன பாத்திரலாமா? ஓகே, முதல்ல நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான தங்கம். நேத்து கொஞ்சம் அமைதியா இருந்த மாதிரி தெரிஞ்சது, ஆனா இன்னைக்கு மறுபடியும் ஃபார்முக்கு வந்துருச்சு. அந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். அடேங்கப்பா, ஒரே நாள்ல 1 கிராம் தங்கத்துக்கு 260 ரூபாய் ஏறி இருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்களேன். நேத்து ஒரு பவுன் வாங்கலாம்னு நினைச்சு சரி நாளைக்கு பாத்துக்கலான்னு விட்டிருந்தா இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு மேல எக்ஸ்ட்ரா செலவு. பாத்தீங்களா ஒரு நாள்ல எவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு? இந்த டேபிள பாருங்க. 1 கிராம் விலை ஏறினது 1 சவரன் விலைய எங்க கொண்டு போய் நிறுத்திருக்குன்னு. ஒரு பவுன் இப்போ 1,17,000 ரூபாய தாண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த நம்பர்ஸே சொல்லுது மார்க்கெட் எவ்ளோ ஹாட்டா இருக்குன்னு. சரி, தங்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வெள்ளிக்கு வருவோம். தங்கத்தை விட வெள்ளியோட கதை இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. ஒரே நாள்ல ஒரு பெரிய ஜம்ப் அடிச்சிருக்கு. என்னது இது? 20,000 ரூபாயா? ஆமாங்க, நீங்க பாக்குறது நிஜம்தான். ஒரே நாள்ல 1 கிலோ வெள்ளி விலை 20,000 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. பல பேரோட ஒரு மாச சம்பளத்தை விட இது அதிகம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம். இங்க பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 1 கிராம் வெள்ளி 240, 260 ரூபாய்க்குள்ள இருந்துச்சு. ஆனா இப்போ கிடுகிடுன்னு 290 ரூபாய்க்கு போயிடுச்சு. இந்த திடீர் ஏற்றம் தான் இப்போ மார்க்கெட்ல ஒரே பேச்சா இருக்கு. அப்போ மொத்தத்துல பார்த்தா இந்த அதிரடி உயர்வுக்கு அப்புறம் 1 கிலோ வெள்ளியோட விலை கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாயை நெருங்கிட்டு இருக்கு. சரி, தங்கம் வெள்ளி ரெண்டுமே ஏன் இப்படி ராக்கெட் வேகத்துல பறக்குது? அதுக்கான காரணத்தை இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்ப நாம ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரோம். எது இந்த விலைகளை இவ்ளோ தூரம் மேல தள்ளுது? இதுக்கு பின்னால இருக்கிற அந்த சக்திகள் என்னென்ன? இதுக்கு முக்கியமா ஒரு 3 காரணங்கள் சொல்றாங்க. முதல் காரணம், உலக பொருளாதாரம் கொஞ்சம் டல்லா இருந்தா மக்கள் தங்கம் வெள்ளியில முதலீடு செய்ய ஆரம்பிப்பாங்க. இதனால 2வதா இதுல முதலீடு அதிகமாகுது. 3வதா இது ரொம்ப முக்கியம், மத்த முதலீடுகளை விட இது ரொம்ப சேஃப் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ பாதுகாப்பான முதலீடு நான் என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். மத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் புயல்ல மாட்டின கப்பல் மாதிரி தள்ளாடிட்டு இருக்கும்போது இந்த தங்கம் வெள்ளி மட்டும் ஒரு கலங்கர விளக்க மாதிரி ஸ்டெட்டியா நிக்கும். அதனாலதான் மார்க்கெட் சரியில்லாத நேரத்துல எல்லாருடைய கவனமும் இது மேல திரும்புது. அடுத்ததா, ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? எக்ஸ்பர்ட்ஸ் இந்த விலை உயர்வை பத்தி என்ன சொல்றாங்க? அவங்களோட கணிப்பு என்ன? எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இடையில சின்ன சின்ன சரிவுகள் வரலாம், ஆனா ஓவரால் ட்ரெண்ட் ஏறுமுகமா தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது ஷார்ட் டேர்ம்ல விலை கொஞ்சம் இறங்குறத பார்த்து பயப்பட வேண்டாம், லாங் டேர்ம்ல விலை ஏறுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம்னு அவங்க கணிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இருந்து நம்புற இந்த தங்கம் வெள்ளி முதலீடுகள் இனியும் நம்மளோட சேமிப்பை காப்பாத்துமா, இல்ல இதுக்கும் ஏதாவது புது சவால்கள் வருமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.